பேத்தாளை பொது நூலகமும் விபுலானந்தர் வாசகர் வட்டமும் இணைந்து நடாத்தும் 41வது நிலாமுற்ற நிகழ்வினூடாக சந்தித்திருக்கின்றோம். இந்நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என மனநிறைவுடன் வரவேற்கின்றோம். இன்றைய நாளிலே காரையன் கதன் என்கின்ற எழுத்தாளருடைய புழுதி என்னும் கவிதை தொகுதி நூலானது இலக்கிய விமர்சனத்துக்கு உட்பட இருக்கின்றது. தொடர்ந்து நிகழ்வுக்குள் உள்நுழைவோம். அந்த வகையில் நிகழ்வினை ஒளிமயமான முறையில் தொடக்கி வைக்கும் முகமாக மங்கள விளக்கேற்றல் நிகழ்வு இடம்பெறும். முதலாவது சுடரினை ஏற்றி வைப்பதற்காக நாம் இங்கு அழைப்பது பேத்தாளை பொது நூலக பொறுப்பாளரும் நிலாமுற்ற நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளருமாகிய திரு மானா பிரகாஷ் அவர்களை அழைக்கின்றோம். பௌர்ணமி ஒளியுடன் தம் அக ஒளியையும் சேர்த்து இங்கு ஒளியூட்டிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து எமது நிகழ்வில் ஒரு அழகான நடனத்தினை கண்டுகளிக்க போகின்றோம். அந்த வகையில் பிரணவாலயா கலாநூத்திரம் மாணவர்களுடைய நடனம் இடம்பெறும். வெள்ளை நிற மல்லிகையோ வேறெந்த மாமலரோ வள்ளல் அடியினைக்கு வாய்த்த மலர் ஏதுவோ. வெள்ளை நிற மல்லிகையோ வேறெந்த மாமலரோ வள்ளல் அடியினைக்கு வாய்த்த மலர் ஏதுவோ. வெள்ளை நிற பூ தாமரையோ கழுநீர் மலத்துடையோ காப்ப விழுந்த தாமரையோ கழுநீர் மலர் கொடையோ மாப்பிள்ளையாய் வந்தவர்க்கு வாய்த்த மலர் எதுவோ. மாப்பிள்ளையாய் வந்தவர்க்கு வாய்த்த மலர் எதுவோ. காப்ப விழுந்த மலரும் அல்ல கழுநீர் தொடையும் அல்ல. காப்ப விழுந்த மலரும் அல்ல கழுநீர் தொடையும் அல்ல. கூப்பிய கை காந்தளடி கூப்பிய கை காந்தளடி கோமகனார் வேண்டுவது. கூப்பிய கை காந்தளடி கோமகனார் வேண்டுவது. பாட்டளி சேர் பொற்குன்றையோ பாட்டளி சேர் பொற்குன்றையோ பாட்டளி சேர் பொற்குன்றையோ
வாட்டமூறாதவர்க்கு வாய்த்த மலரெதுவோ வாட்டமூறாதவர்க்கு வாய்த்த மலரெதுவோ பாட்டளி சேர்க்கொன்றையல்ல பாரில் இல்லா பூவும் அல்ல பாட்டளி சேர்க்கொன்றையல்ல பாரில் இல்லா பூவும் அல்ல நாட்ட விழி நெய்தலடி நாட்ட விழி நெய்தலடி நாயகனார் வேண்டுவது நாட்ட விழி நெய்தலடி நாயகனார் வேண்டுவது பேத்தாளை பொது நூலகத்தினுடைய 41வது நிலாமுற்ற நிகழ்வை அலங்கரிப்பதற்காக விபுலானந்தரின் பாடலுக்கு நடனத்தினை வழங்கிய பிரணவா கலாமித்ர நடனப்பள்ளியினுடைய மாணவிகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிலாமுற்றத்திலே பேசுபொருளாக இருக்கின்ற புழுதி கவிதை தொகுப்பு நூலினுடைய ஆக்குனர் கவிஞர் காரையன் கதன் அவர்கள் இந்த நிலாமுற்றத்திலே வந்திருக்கின்றார். அவரையும் இந்த நிலாமுற்றத்திற்கு வரவேற்றுக் கொண்டு அவரோடு இந்த நிலாமுற்றத்தினை சிறப்பிப்பதற்காக வந்திருக்கின்ற கவிஞர் ஜெமில் ஐயா அவர்களையும் வரவேற்றுக் கொள்கின்றோம். தொடர்ச்சியாக எங்களது இந்த நிலாமுற்றம் 41வது மாதங்களை கடந்து வேறு நடை போட்டுக் கொண்டிருக்கின்றது. இதற்கு சகல வழிகளிலுமே எங்களுக்கான ஒத்துழைப்பினை வழங்கி கொண்டிருக்கின்ற இலக்கிய ஆர்வலர்களுக்கு இந்த இடத்துல நன்றியினை தெரிவித்து நிகழ்வினை ஆரம்பிக்கின்றேன். முதலாவதாக இன்றைய 41வது நிலாமுற்றத்திலே எங்களது இன்றைய ஆளுமையாக இருக்கின்ற கவிஞர் காரியன் கதன் அவர்களை பற்றியதான ஒரு அறிமுகத்தினை செய்வதற்கு எங்களது வாசகவட்ட உறுப்பினர் ஆசிரியர் சர்மிதன் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். பேத்தாளை பொது நூலகமும் விபுலானந்தர் வாசகர் வட்டமும் இணைந்து நடாத்தும் 41வது நிலாமுற்ற இலக்கிய ஒன்றுகூடலில் கலந்து கொண்டிருக்கும் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் இந்நேர இனிய வணக்கத்தை தெரிவித்தவனாய் 41வது மலர் இந்த நிலவொளியில் இங்கே மலர்ந்திருக்கின்றது. இந்த மலரின் வாசத்தை நுகர்ந்து இன்பம் பருவமாக. இரவாத புகழுடைய புது நூல்கள் தமிழ் மொழியில் இயற்ற வேண்டும். இரவாத புகழுடைய புது நூல்கள் தமிழ் மொழியில் இயற்ற வேண்டும் எனும் பாரதியின் கூற்றுக்கு பணி செய்திருக்கிறார் எமது கிழக்கு மண்ணின் மைந்தன் காரையன் கதன். இம்மாத நிலாமுற்றத்தில் கிழக்கு மண்ணின் எழுத்தாளர் காரையன் கதன் பற்றி உரையாட காத்திருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய நூலின் நாயகரான காரையன் கதன் பற்றிய அறிமுகத்தை இந்த அவைக்கு அளிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. எளிமையை விரும்பும் எழுத்தாளன், மக்கள் ஏற்றத்தை விரும்பும் எழுத்தாளன் இவன் என்பது அவருடன் உரையாடும் போது தெரிந்தது. பணிவான பேச்சு, இயல்பான சொல், குறுநகை அவற்றால் யாவரையும் வசம் செய்யும் எழுத்தாளன் இவன் என்பது அவருடன் உரையாடும் போது தெரிந்தது. அந்த வகையில் காரையன் கதன் என்பது இவருடைய புனை பெயர். இவருடைய முழு பெயர் சிவானந்த ராஜா கதன். இவரது பெற்றோரது பெயர்கள் சிவானந்த ராஜா மலர். இந்த தம்பதியினருக்கு இல்லறத்தின் நட்பேராய் ஒரு சொத்தாய் கிடைத்த ஒரே ஒரு மகன் இந்த காரையன் கதன். இவர் பிறந்த இடம் காரைதீவு. பிறப்பிலிருந்து இன்று வரை காரைதீவு மண்ணிலேயே வசித்துக் கொண்டிருக்கின்றார். பல இலக்கிய ஆளுமைகளை இந்த சமூகத்துக்கு தந்த மண்ணின் ஒன்று இந்த காரைதீவு. அதிலிருந்து நமக்கு இன்னும் ஒரு புதிய எழுத்தாளுமை இந்த நவீன யுகத்துக்கு கிடைத்திருப்பது மகிழ்ச்சி. 33 வயதேயான இவர் ஜசோதா என்பவரை திருமணம் முடித்து தனது இல்லற வாழ்க்கையின் பயனாக 2 பெண் செல்வங்களை பெற்றிருக்கின்றார்.
காரையின் கதன் என்ற பெயரில் தனது எழுத்தாக்கத்தில் ஈடுபட்டு வரும் இவர் ஆரம்ப கல்வியை வளத்தாப்பட்டி அரசினர் தமிழ்கலவன் பாடசாலையில் பயின்றிருந்தார். பின்னர் காரைதீவு சண்முகா வித்தியாலயத்தில் 6 தொடக்கம் 9 வரை பயின்றிருந்தார். தனது அக்காலத்து சூழ்நிலை காரணமாக இவரால் தரம் 9 வரையுமே கற்க முடிந்தது. அத்தோடு அவருடைய வாழ்வு வேறொரு பாதை நோக்கி சென்றிருந்தாலும் மீளவும் தன்னை செதுக்கிக் கொள்ளும் இந்த எழுத்துத்துறைக்குள்ளே வந்தார். தற்பொழுது முடி திருத்துணராக தனது பணியை தொடர்ந்து கொண்டிருக்கும் இவர் அந்த பணியோடு சேர்த்து சமூகத்துக்கு எழுத்தையும் தந்து அந்த எழுத்துக்களை சமூகத்தினர் நுகர்வதற்காக பல ஒரு மிகப்பெரிய கைங்கரியத்தையும் செய்து வந்திருக்கிறார். அந்த வகையில் தான் தொழில் புரியும் அந்த முடி திருத்தும் நிலையத்தை ஒரு நூலகமாக மாற்றி எமது சமூகத்துக்கு பங்களிப்பு செய்திருக்கின்றமை வரவேற்கத்தக்க பண்பொன்று. தரம் 9லேயே தனது கல்வியை நிறுத்தி கொண்டாலும் எழுத்தின் மீதான தாக்கத்தை அவர் நிறுத்தி கொள்ளவில்லை. வாசிப்பு ஊடாக தனது மொழியை வளர்த்து கொண்ட இவர் தில்லை தாயது நிறுவனரான தில்லையின் உந்துதலால் இந்த எழுத்துத்துறைக்குள்ளே தன்னை உட்புகுத்தி கொண்டு எமக்காக எமது சமூகத்திற்காக பாரதி சொன்ன அந்த கூற்றுக்காக 2 கவிதை தொகுப்புகளை எமக்காக தந்திருக்கின்றார். அதில் ஒன்றான புழுதி பற்றி தான் நான் இங்கு உரையாட காத்திருக்கின்றோம். தான் எழுத்துக்காக யாரையும் முன்னோடியாக கொண்டீர்களா என்று நான் வினவும் போது அவ்வாறு நான் யாரையும் கொள்ளவில்லை. என்னுடைய வாழ்வை எழுத்துக்களாக மாற்றியிருக்கிறேன். அடிமட்ட சமூகத்தினரது வாழ்க்கையை பிரதிபலிப்பதுதான் எனது பேனாவின் வேலை என்பது அவருடைய பதிலாக இருந்தது. வீரகேசரி, தினகரன், மெட்ரோ நியூஸ் போன்ற பத்திரிகைகளிலும் வெண்ணிலா, கீரல் போன்ற சஞ்சிகைகளிலும் எழுதி வந்த இவர் இணையம், முகநூல் என்று சொல்லி எல்லா பக்கத்திலும் தனது எழுத்துக்களை பதிவு செய்து கொண்டு வந்திருக்கின்றார். எதிர்காலத்தில் மற்றொரு நூலை வெளியிடுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் கதனது முயற்சி வெற்றி பெற வேண்டும். 3வது படைப்பையும் எமக்காக தமிழ் சமூகத்திற்காக தமிழ் சமூகத்தின் நிலைபேற்றுக்காக அவர் வழங்கி வைக்க வேண்டும். அதற்கான எல்லா நலன்களையும் வளங்களையும் இறைவன் அவருக்கு கொடுத்தருள்வாராக. கதன் பழக இனிமை தருவது போல அவர் படிக்க இனிமை தரும் என்ற நம்பிக்கையோடு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி. 41வது நிலாமுற்றத்தின் கதாநாயகர் கவிஞர் கதன் அவர்கள் தொடர்பான ஒரு அறிமுகத்தினை செய்த எமது வாசகர் வட்ட உறுப்பினர் சர்மிதன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ச்சியாக இன்னும் ஒரு நிகழ்வு, திருக்குறள் இல்வாழ்க்கை அதிகாரத்தின் திருக்குறளை இந்த நிலாமுற்றத்தில் வழங்குவதற்காக சுரேஸ்வரன் கஸ்விதன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் முன்னிலையில் பேச வந்துள்ள விடயம் திருக்குறள். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றி நின்ற துணை, துறந்தார்க்கும் தூவாதற்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தானென்று ஆங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை பழியஞ்சி பார்த்து நுடைத்தாயின் வழியஞ்சல் எஞ்ஞான்றுமில் ஆற்றின் ஒழுக்கி அறநிலக்கா இல்வாழ்க்கை நோட்பாரி நோன்மை உடைத்து இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் நோட்பாரி நோன்மை உடைத்து வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் என்பான் வாழ்வாங்கு தையத்துள் வைக்கப்படும். நன்றி, வணக்கம். மிகவும் அருமையாக இந்த திருக்குறள் இல்வாழ்க்கை அதிகாரத்தினை இந்த நிலாமுற்ற அவையிலே ஒப்புவித்த செல்வன் சுரேஸ்வரன் கஸ்விதன் அவர்களுக்கு இந்த நிலாமுற்ற அரங்க சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ச்சியாக இந்த நிலாமுற்றத்தின் அடுத்த அங்கம் இன்றைய ஆளுமையினது படைப்பான புழுதி கவிதை தொகுப்பின் வாசிப்பு அனுபவத்தினை பயிர்வதற்காக எங்களது வாசகர் வட்ட உறுப்பினர் தமிழூரால் அனுஷ்டிகா அவர்களை அழைக்கின்றேன். 41வது நிலாமுற்றத்திலே கலந்து கொள்ள வந்திருக்கிற அனைவரையும் வாழ்த்தி கொண்டு அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய நாளிலே நாம் காரையூர் கதன் அண்ணா அவர்களினுடைய புழுதி என்கின்ற கவிதை தொகுப்பை பற்றி பார்க்க இருக்கிறோம். வளமையை விட ஆட்கள் சொற்பமாக இருந்தாலும் கூட ஒரு முக்கியமான கவிதை தொகுப்பினை நாம் ஆராய இருக்கிறோம்.
புழுதி இந்த கவிதை தொகுப்பை பார்ப்பதற்கு முன்பு இந்த அட்டை படத்தை வைத்தே அரமணித்தையான கதைக்கலாம். ஏனென்றால் அவ்வளவு ஒரு ஆழ புதைந்த ஒன்றாக இருக்கிறது. அந்த வெத்திலை மென்று துப்புவார்கள் சொல்வார்கள். எல்லாருமே நாம் அழகானவர்களாக இருக்க நினைப்போம், நம்மை சுற்றி எல்லாம் அழகாக இருக்க நினைப்போம். ஆனால் சில விடயங்கள் அழுக்குகளுக்குள்ளும் அழகிருக்கு என்பது போல இந்த புழுதி என்பது அதனுடைய உள்ளடக்க ரீதியிலாக அவ்வளவு கனதியானது என்பதுதான் உண்மை. அடுத்தது இந்த புழுதி என்கின்ற தலைப்பு. அதற்கு அவருடைய உரையிலேயே அதுக்குரிய அர்த்தம் இருக்கும். எப்படி புழுதி நம்மட ஆடையில இருந்தாலும் அது இலைகள் என்ன செய்யாது, போகாது, கழுவினாலும் திருப்பி ஒட்டிக்கொள்ளும். அதுபோல அவருடைய கவிதைகளும் வாசகர்களுக்குள் ஒட்டிக்கொள்ளும் என்பது அவருடைய நம்பிக்கை. அப்படிப்பட்ட ஒரு அர்த்தமுடையதாகத்தான் இந்த தலைப்பு இடப்பட்டிருக்கு. இன்னும் ஒன்று விடயம் நாம் புழுதியை பார்க்கலாம். நம்மளுடைய பண்டைய காலத்திலே தமிழ் பாரம்பரியத்திலே நம்முடைய போர் முறை, நம்முடைய போர் முறையிலே முதலாவது போற படை என்ன படை? புழுதி படை என்றுவார்கள். அதாவது முதலாவது காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை வாரத்துக்கு முன்னுக்கு புழுதி வரும். அந்த புழுதியினுடைய எண்ணிக்கை சொல்லும் பின்னுக்கு எத்தனை படை வருது, எத்தனை அக்ரோணிகள். கம்பராமாயணத்தை படி பார்த்தால் அக்ரோணி என்று சொல்வார்கள். எத்தனை அக்ரோணிகள் வருகிறது என்பது அந்த புழுதி சொல்லும். அவை புழுதி அவ்வளவு தமிழர்களோடு ஒரு பெரிய ஆழ புதைந்த ஒரு வார்த்தை. கம்பராமாயணத்திலே ஒரு பாடல் இருக்கு. அடிமிசை தூளிப்புக்கு அடைந்த தேவர்தான் முடியுற பறந்தது ஓர் முறைமை தேர்ந்திலேன் என்று சொல்லி கம்பராமாயணத்தில் குகப்படலத்தில் ஒரு பாடல் இருக்கிறது. அதாவது குதிரைகளின் காலடிகளிலே இருந்து எழுந்து போன அந்த புழுதி தேவர்களுடைய தலையை தொடும்படியாக இருந்தது. அதிலிருந்து கம்பன் சொல்ல வருவது என்னென்றால் புழுதியினுடைய கனதி சொல்ல படைகளினுடைய எண்ணிக்கையை. அதுபோலதான் இந்த புழுதி சொல்லும் காரையூர் கதனன் அவர்களுடைய சிந்தனை எழுத்துக்கள் எப்படி என்று. அதுபோல இந்த புழுதி சொல்லும் தாயதியினுடைய படைப்புகள் எப்பொழுதும் தரமானவை என்று. அதன் அடிப்படையிலே தான் இந்த புத்தகத்தை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். தாயதியினுடைய 28வது வெளியீடாக வெளிவந்திருக்கிறது. ஏற்கனவே நம்முடைய தில்லையம்மா அவர்கள் எழுதின விடாயை பற்றி பார்த்திருக்கிறோம். அதை தாண்டி அண்மையிலே நம்மளுடைய ஜிப்ரிஹாசன் சார் எழுதின ஈழத்து படைப்பு வழி சம்பந்தமான ஒரு திறனாய்வு கட்டுரை, அதுவும் நான் வாசித்திருக்கிறேன். அதே போல கருப்பி சுமதியினுடைய கவிதைகள், அதே போல புலர்காலையின் வெளி என்கின்ற ஒரு சிறுகதை அண்மையில் வாங்கியிருக்கிறேன். இப்ப இதெல்லாம் ஒரு 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 பெருமதி வாய்ந்த படைப்புகளாக ஈழத்தில் பேசப்பட வேண்டியவை. அந்த வரிசையிலே ஒரு கவிதை தொகுப்புக்குள் என்னென்ன நாம் எதிர்பார்க்கலாமோ அது அனைத்தும் இதற்குள் அடங்கும். இந்த தலைப்புகளை பார்க்கிற பொழுது சில தலைப்புகள் ரொம்ப அரிதானவை. அதாவது நாம் எல்லாம் கிராமப்புறத்தில் இருக்கிறோம். நம்மளுடைய மண் வாசனை, நாம் சார்ந்த சில விடயங்களை நாம் எப்படி கவிதைக்குள் கொண்டு வருகிறோம் என்கிற விஷயம். அதிலே அரியண்டம், ஆடக்கடா, மோடக்கடா, சின்னி விரல், எவடம் எவடம், தட்டத்தனிய, தண்ணிச்சோற்று பழம், அத்தாங்கு, இப்படியாக நிறைய ஆலா பரபர, இப்படியாக நிறைய கிராமம் சார்ந்த வரிகளை வைத்திருக்கிறார். அந்த விளையாட்டு உட்பட கிராமம் சார்ந்த வழக்கில் இருக்கிற விடயங்கள், அதனுடைய வார்த்தைகளை ஒரு கவிதையினுடைய தலைப்பாக்கி அதற்குள் பொருள்களை வைத்திருக்கிறார். அதனோடு இணைந்து அப்படியே அவருடைய உரையை தாண்டி என்று அவருடைய உரை அவரே வந்திருக்கிறார். ஆகவே நிறைய அவர் பேசுவார். அதை தாண்டி தில்லையம்மா அவர்களுடைய பதிவும் இருக்குது. அதுல 2-3 விடயங்களை நான் அடிக்கோட்டு காட்ட விளைகிறேன். என்றால் அவருடைய அந்த இலக்கியம் மீதான தில்லையம்மா அவர்களுடைய புரிதல். கவிதையானது அனுபவத்தின் சாரத்தை முடியுமானவரை அகழ்ந்து ஒருங்கிணைக்கிறது. உண்மையாகவே இந்த கவிதைகள் கூட நாம் பார்க்கலாம். பொதுவாகவே கவிதை என்றால் என்ன என்றதுக்கு நம்ம நிறைய பேருக்கு சொல்ல தெரியாது, சில தயக்கங்கள் இருக்கும். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு புரிதல் இருக்கும். அப்படி அவர் சொல்கிற விளக்கம் இது. அதே போல கவிதையை எழுதுவதும் அதை படிக்கிறதும் ஒரு வகையான சிகிச்சை. அது உண்மைதான். நமக்கெல்லாம் சில பேருக்கு சில விஷயங்கள் ஒரு வலி நிவாரணியாக இருக்கும். அப்படி கவிதைகளை எழுதுவதும் படிப்பதும் கூட ஒரு சிகிச்சை என்று சொல்லுகிறார். அதே போல கவிதைகளை புரிந்து கொள்வதற்கு கற்பனை சார்ந்த உழைப்பு மிக அவசியம். இந்த 3 விடயங்களும்
இந்த கவிதை தொகுப்பு நம்முடைய கதிரண்ணா அவருடைய கவிதை தொகுப்பை படிப்பதற்கான ஒரு முன்னோட்டங்களாக இருக்கும். நிச்சயமாக இந்த இலகுவான மொழிநடை தான் இருக்கு. நீங்க கவிதையை நீங்கள் வாசிக்கிற பொழுது எங்கேயுமே கடினமான வார்த்தை பிரயோகங்கள் இல்லை. ஆனால் பொருள் சில நேரம் விளங்கிக் கொள்வதில் கடினம் இருக்கும். அதுக்கு தான் தில்லையம்மா சொல்கிறார், கவிதையை புரிந்து கொள்வதற்கு கற்பனை சார்ந்த உழைப்பு நமக்கு அவசியம். ஆகவே அந்த ஒரு புரிதலை வாசகர்களுக்கு கொடுப்பது இந்த நூலாக இருக்கிறது. நிறைய புது புது விடயங்கள் இருக்கு. படிமம், இருண்மம், முரண், குறியீடுகள், எப்படி நாம் இயற்கையை கவிதைக்குள் அடக்குவது. நம்ம சும்மா பார்க்கலாம், பறவை ஒன்று பறந்து வருகிறது, இலைகளில் அமர்கிறது, நான் ரசித்தேன். இது இயற்கை தான். ஆனால் இயற்கையை வேறு விதமாக வார்த்தைக்குள் அமைத்துக் கொள்வதென்பதற்கு ஒரு புலமை தேவை. அதை இந்த புத்தகத்தில் நாம் காணலாம். அதே போல் லாபகமான மொழிநடை, சில நம்மளுடைய இடக்கரடக்கள் என்று சொல்வார்கள், சபையிலே சொல்லக்கூடாதது இல்ல சொல்ல வேண்டாம் என்று தவிர்க்கின்ற விடயங்கள் கூட சில இடங்களிலே அது பெரிய தாக்கத்தை செலுத்தும் கவிதைகளிலே. அது விடாயிலே நான் அனுபவித்து கத்துக்குளறின சில வரிகளே அது ஆழப்படுத்திய விடயம். அதுபோல கதிரண்ணாருடைய வரிகளிலே ஆங்காங்கே இந்த டக்கரடக்கல் சொற்களை அந்த இலக்கண அமைவிலிருந்து வெளிக்கொண்டு வந்து சில வலிகளையும் வேதனைகளையும் வெளிப்படுத்துவதற்காக பயன்படுத்தி இருப்பார். அதே போல சொற்களினுடைய கனதி, நான் அந்த புழுதியை சொற்களினுடைய கனதி என்று சொல்லுவேன், ஒரு வரியில் சொல்வது. அந்த பொருளை ஒரு பொருள் செறிவுடன் நாம் எப்படி உள்வாங்கிக் கொள்கிறோம் என்பது ஒவ்வொரு வாசகருக்குள் இருக்கிறதான சவாலாக இருக்கிறது. இனி நாம் ஒவ்வொன்றாக பார்க்கிற பொழுது, முதலாவது அழகு என்று பெயரிடப்பட்ட கவிதை. இது நான் எப்படி இந்த கவிதையை பார்க்கிறேன் என்று சொன்னால், ஒரு உளவியல் நோக்கிலே நாம் அந்த அழகு என்கிற கவிதையை பார்க்க வேண்டும். எங்களுடைய கல்வியலிலே சார்ந்த சில உளவியல் கோட்பாடுகளிலே ஊக்கள் என்கிற கோட்பாடு இருக்கிறது. மாஸ்லோவினுடைய கோட்பாடிலே அடிப்படை மனிதனுடைய தேவையிலே ஊக்கள் என்பது வேணும். இன்றைக்கு பிள்ளை நலத்துறையிலே, வேற உளவியலிலே, கல்வி உளவியலிலே, ஆற்றுப்படுத்தல் பிரிவிலே, இப்படி நிறைய விடயங்களிலே, பாடசாலை முகாமைத்துவம் என்ற அனைத்திலுமே ஊக்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு கோட்பாடாக. அப்ப ஒரு பிள்ளையினுடைய ஆக்கத்தை நாம் ஆதரிப்பது எப்பேற்பட்ட ஒரு கலைத்துவத்தை ஊக்கப்படுத்தும் என்பது ஒரு தந்தைக்கும் மகளுக்கும் இடையே நடக்கிறதான அந்த உரையாடல் இருந்து வெளிப்படுகிறது. நிறம் தீட்டப்பட்ட பறவை ஒன்றுடன் வந்த மகள் அழகா என்று கேட்க அழகு என்றே திரித்தார். பறவையை எடுத்து பறக்க விட்டு வெள்ளை காகிதத்தில் மீண்டும் ஏதோ வரைகிறார். பறந்த பறவை இப்பொழுது இரையுடன் வரவே புரிந்து கொண்டேன், பறவையின் குஞ்சுகளை மகள் வரைந்து முடித்திருக்கிறாள் என்பதை கேட்டுக்கொண்டிருக்கிறது. கீச் கீச் கீச். அப்போ ஒரு பிள்ளையை நாம் பாராட்டுகிறது, அந்த பிள்ளையினுடைய செயலை ஊக்கப்படுத்துகிறது. அது அந்த பிள்ளைக்கும் இந்த உலகத்திற்குமான ஒரு தொடர்பை, ஒரு ஊடாட்டத்தை ஏற்படுத்துகிறது என்பது அந்த கவிதை. இப்படியாக ஒரு சாதாரணமான கவிதை என்று சொல்லி கடந்து போகாமல் அதற்குள் இருக்கிறதான சில நுட்பங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த புரிந்து கொள்கிற பொழுதுதான் அந்த படைப்பு நிச்சயமாக முழுமை அடைகிறது. அதுபோல முளை தொலைத்தவள் என்கின்ற ஒரு கவிதை, அதிலே அந்த கவிதையை வாசித்து முடித்த பிறகு எனக்கு வேறொரு கவிதை ஞாபகம் வரும். ஒரு படைப்பாளியினுடைய வெற்றி என்னென்றால், அதை ஒரு வாசிப்பு அனுபவமாக, ஒரு வாசிப்பாக மாத்திரம் கடந்து செல்லாமல் அவன் ஒரு சிந்தனையாளராக மாற வேண்டும். அவன் வேறு இலக்கியங்களோடு அதை தொடர்புபடுத்த வேண்டும். அதன் அடிப்படையில் தான் புத்தனின் வாசலில் தத்துவங்கள் கேட்டு நூல் கட்டி தோஷம் நீக்கும் வாழ்க்கை, வெட்கம் வெட்கம் வெட்கம். இந்த வரிகளுக்கு இணையாக ஈழத்திலே பழம்பெரும் இலக்கியவாதியாக இருந்த சில்லையூர் செல்வராஜா ஒரு அங்கத கவிதை வல்லார். அங்கத கவிதை என்று சொன்னால் புகழ்வது போல இகழ்வது, இகழ்வது போல புகழ்வது. அப்படியே அந்த அங்கத கவிதையில ஒரு கவிதை என்னை மிகவும் ஈர்த்த கவிதை. சண்டாள ராவணனின் சாதி தமிழர்களை துண்டாட வாருமென தூண்டும் மஞ்சள் உடை பண்டார நாயகனின் பாதம் வருடுகிற
பண்டார நாயகனே வாழிய வாழியவே. அது மிகவும் தாக்கம் செலுத்தியது ஈழத்தில். அவர் இந்த கவியரங்கம் எல்லாம் அப்படி பிச்சு தருவாரு. சில்லையூர் செல்வராஜா அவர் ஒரு ஊடகவியலாளரும் கூட. எப்படிப்பட்ட வரிகள் நம்முடைய இப்ப ட்ரெண்டிங்ல இருக்குதானே, எப்படிப்பட்ட வரிகள். அது மாதிரிதான் இதுவும் எப்படிப்பட்ட வரிகள் என்றால் 1956 ஈழம் இப்படி மாறுவதற்கான காலம். அந்த மொழி சட்டம் தொடர்பான அவருடைய விமர்சன பார்வை இப்படி வைத்திருப்பார். அது அந்த பிரச்சனை தொடங்கப்பட்ட கால பகுதி. ஆனால் அது அப்படியே பிரச்சனை எல்லாம் முடிந்ததாக நாங்கள் ஒரு நம்பப்படுகிற காலகட்டத்தில் இருக்கிறேன்னா, இப்பொழுது இருந்து அந்த காலத்தை பார்க்கிற பொழுது காரையூர் கதன் அவர்கள் ஒரு அங்கத தொனியை இங்கே உரைக்கிறார். புத்தனின் வாசலில் தத்துவங்கள் கேட்டு நூல் கட்டி தோஷம் நீக்கும் வாழ்க்கை என்கிறது. ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. அதே போல இன்னும் இந்த யாழ் நூலகம் எரிக்கப்பட்ட காலப்பகுதியிலே நூமான் சார் எழுதின கவிதையும் அதற்கு ஒரு இடையூடாட்டமானது. அப்ப இந்த கவிதை ஒரு முழுமையாக நாம் வாசிக்கிற பொழுது ஒவ்வொருபட்ட அனுபவங்களை கொடுக்கும். நான் ஒரு 4 வரியை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். இப்படி எத்தனையோ வரிகளை நாம் பார்க்கலாம். அதுதான் இந்த கவிதையினுடைய சிறப்பாக இருக்கு. அப்படியே பார்க்கிற பொழுது அரியண்டம் என்கிற கவிதை 23 24 பக்கத்தில் பார்க்கிற பொழுது ஒரு பித்த வடிப்பில் புகுந்த மண்ணில் எத்தனை ஊர்கள் கலந்திருக்கிறதோ. ஒரு அழுக்காக இருக்கிறவருடைய அந்த வாழ்க்கையே நமக்கு தெரியாது. நாம எல்லாம் போவோம், எப்பயாச்சும் காசு கேட்போம், யாசகம் கேட்பார்கள், சில நேரம் கொடுப்போம், சில நேரம் ஆள் டிம் அடிச்சாருன்னு சொன்னா இவர் வேறதுக்கு கேட்காரு, நைஸா கேட்டும் கேட்காத மாதிரி அவருக்கு வேற நாங்க கஷ்டப்பட்டவங்க முகத்தை காட்டி தெஸ்கே போயிருவோம். ஆனா அப்படிப்பட்ட மக்களினுடைய இன்னொரு பகுதியை காட்டுகிறது. பாருங்களா, அந்த வார்த்தையினுடைய கணதி தான் நமக்கு முக்கியம். பித்த வடிப்பில் புகுந்த மண்ணில் எத்தனை ஊர்கள் கலந்திருக்கிறதோ என்றால் எத்தனை ஊர்களாக நடந்திருக்கிறார்களோ. யாத்திரை போனவர்களுக்கு தான் தெரியும் கால்வலியும் தலைவலியும் என்பது போல அந்த உணர்வில் இருந்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த அனுபவம் புரியும். இப்படியாக இருக்குது. அதே போல ஒரு கவிதை 37வது பக்கத்தில் இருக்கிற ஒரு கவிதை என்கிறதுலே இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது. என்னென்றால் ஒரு விடயத்தை நேரடியாக கூறாமல் கவிஞர் சொல்லுகின்ற விடயத்தில் இருந்து அது எதை சொல்லுகிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதிலே நம்முடைய ஈழம் சார்ந்த பிரச்சனைகள் தான் அங்கே சொல்லப்படுகிறது. அழுவதற்கு முடியாமல் அவசரமாய் பாதுகாப்பு தேடிய ஓட்டம், மெலமில்லாத குடல், மறைவில்லாத படுக்கை, உயிர் மிஞ்சும் ஒரு வேண்டுதல், இதையும் பார்த்திருக்கிறேன். இதில் என்னென்றால் மெலம் இல்லாத குடல் என்றால் மறைமுக அர்த்தம் என்ன? சாப்பாடு இல்லை. அப்ப அங்க பட்டினி என்று நேரடியாக சொல்லாமல் அந்த ஒரு கணதியை கொடுத்திருக்கிறார். மெலம் இல்லாத குடல், அப்ப அங்க உணவு போகவில்லை, பட்டினியோடு ஓடிக்கொண்டிருந்த என்னுடைய மக்கள். அதே போல மறைவில்லா படுக்கை என்றால் அங்க என்ன இல்லை? பாதுகாப்பு இல்லை. உணவும் இல்லை, பாதுகாப்பும் இல்லாமல் நம்மளுடைய அடிப்படை தேவை உணவு, உறையுள் எல்லாம் நம்முடைய அடிப்படை தேவை, தூக்கம் உட்பட அது இல்லாமல் நம்முடைய மக்கள் ஓடிக்கொண்டிருந்தார்கள் என்பது அந்த வேலையை நமக்கு நேரடியாக சொன்னா உணவில்லைதான், இதை நம்ம எத்தனை பார்த்திருப்போம். ஆனால் அதை சொன்ன விதம் அதில் தான் கவிஞர் உயர்ந்து நிற்கிறார். அதே போல ஒரு கவிதையை வாசித்த பின்பு ஒரு படைப்பை வாசித்த பிறகு அது சார்ந்து நம்மளை தேட வைக்கும். உதாரணமா எஸ்போவையினுடைய அந்த ஒரு சிறுகதை நமக்கு எஸ்போவோட வாழ்க்கையை படிக்க வைக்கும். அப்படி நிறைய எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள். அப்படி பார்க்கிற பொழுது இந்த வாகனேரி என்கின்ற ஒரு பகுதி நான் இன்றைக்கு தான் வாசித்து இந்த புத்தகத்தை வாசித்தேன். நானும் நிறைய பேரிடம் கேட்டேன், எனக்கு தெரிஞ்சாங்க இந்த வாகனேரி பிரச்சனை என்ன நடந்தது, ஒன்று நம்மடாக்களை யாரு அநியாயம் செஞ்சு இல்லாட்டி என்ன நடந்தது விடத்து இன்னொரு பெரிய குழப்பம். ஏன்னா நாங்கள் அந்த காலகட்டத்தில் வாழாதவர்கள். ஆனால் ஒரு படைப்பு என்ன செய்கிறது? நம்மளை வரலாற்று ரீதியாக யோசிக்க வைக்கிறது. அதுதான் என்ன நடந்தது வாகனேரியில். அந்த கவிதையினுடைய வரிகள் அதை சொல்லுகிறது. பாரம்பரிய ஆற்று நீர் பருவகாலங்களில் நிரம்பி வழியும் போதெல்லாம் புழுத்த உடல்கள் பட்டாம்பூச்சியாக உருமாறி கொள்வதை நேற்றைய கனவில் நானும் கண்டேன், இன்றைய கனவில் நானும் கண்டு கொண்டிருக்கிறேன். கடைசியா போட்டது எந்த வரியா? என்ன நானும் நம்மளுடைய இந்த பட்டாம்பூச்சிகள் ஒரு நாள் பறக்கும், காந்தல் கோடியில் தேன் குடிக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறோம். ஆக இந்த எதிர்பார்ப்புகள் நம்மளுடைய அந்த வரலாற்றை எப்படி நாம் அந்த ஒரு வரிக்கு பின்னால் போய் பார்க்கிறோம் என்பது இந்த கவிதைகளிலே நாம் பார்க்கலாம். அதே போல் இறங்காத பார் கவிஞரை பற்றி அறிமுகத்திலே அவர் ஒரு முடி திருத்தினர் நமக்கு தெரியும். அவர் எப்படி அந்த அவருடைய சலூனை ஒரு நூலகம் மாதிரி மேற்கொண்டிருக்கிறார்.
அது ஒரு பெரிய பாராட்டத்தக்க விஷயம். ஆரம்ப காலத்திலே ஈழத்திலே இந்த தலித்தியம் சார்ந்த சிந்தனைகள் வெளிப்பட்ட போது மார்க்சிசம், சம உடைமை இதெல்லாம் பேசுகிற காலப்பகுதியிலே சலூனும் ஒரு முக்கிய பங்கு வகித்தது. எஸ்போவினுடைய அணி என்ற சிறுகதையை பார்த்தோம் என்றால் அதிலிருந்து வெளிப்படுது எப்படி அந்த ஒரு தொழிலை அவமதித்தார்களோ அதே தொழிலால் அந்த தலித்தியம் பேசப்பட்டது. அது ஈழத்தினுடைய ஈழ இலக்கிய வரலாறுலயே அது ஒரு முக்கியமான இடம். அப்படி நாம் இதை பார்க்கலாம். எனக்கு இந்த கவிதையை வாசிக்கிற பொழுது எஸ்போவினுடைய அணி எனக்கு ஞாபகம் வந்தது. அதே போல 68ஆம் பக்கம் மூடி கிடந்த ஆறு என்கின்ற கவிதை, அது பார்க்கிற பொழுது ஃபுல்லா வாசிக்கிற பொழுது நமக்கு விளங்கும். நேரடியாக அது என்னத்தை பத்தி என்று சொல்லப்படையில, ஆனால் அது வெள்ளத்தை பற்றியது. வான்கதவுகளால் மூடி கிடந்த ஆற்றை இழுத்து வந்து காணியில் ஓட விடுகிறது மழை. அப்ப இதனோடு சம்பந்தப்பட்டது வெள்ளம். அப்ப வெள்ளத்தினுடைய அவலத்தை சொல்லுகிற பொழுது அது வெள்ளம் என்று சொல்லி வெளிப்படையாக சொல்லாமல் அதுக்குரிய வேறு விதமான ஒரு கையாள்களை வைத்திருக்கிறார். இத வொக்காபுலரின்னு சொல்வார்கள், மொழி வளம் என்று சொல்வார்கள். அப்ப நம்ம ஒரு விடயத்துக்கு பதிலாக மாற்றீடாக நம்ம இன்னும் ஒரு முறை நம்மகிட்ட இருக்குதுன்னு சொன்னால் நாம் மொழி ரீதியான வளம் கொண்டவர்கள் என்று அர்த்தம். ஆகிய மொழி வளத்தை கூட நாம் இந்த கவிதைகளினூடாக காணலாம். அதே போல எங்கள் சிறை 72ஆம் பக்கம் பார்க்கிற பொழுது எங்கள் சிறைகள் பழுதடைந்த நிலையில் அரசு அறைகள், போராட்டம் நடத்தி தான் எதையும் பெறுகிறோம், இதுதான் எங்கள் சிறை. உண்மையாகவே இந்த போராட்டம் என்பது என்னத்துக்கெல்லாம் போராட்டம் நடத்திருக்கு. உலகத்து வரலாறு எடுத்து பார்த்தா நிறைய விடயத்துக்கு போராட்டம். ஆனால் நாங்க பொழுது அன்றாட ஊதியத்துக்காக சின்ன சின்ன விடயத்துக்கு கூட ஏதோ ஒரு போராட்டம் நடத்தி தான் பெற்றுக்கொள்கிறோம். அதுல இன்னும் கொடுமை என்றால் காந்தி பாக்கலாம் இப்ப நிறைந்திருக்குமே. படிச்சு கஷ்டப்பட்டு படிச்சு எத்தனையோ அசைன்மெண்ட் செஞ்சு கண் விழிச்சு கஷ்டப்பட்டு படிச்செடுத்த பட்டத்துக்கு வேலை கேட்கறதுக்கு போராட்டம். இப்ப என்ன செய்யறது? எல்லாமே நம்ம போராடிதான் நமக்கு என்னது கிடைக்குது. இது ஒரு வகையான சிறை. உண்மைதானே? படித்த படிப்புக்கு, கஷ்டப்பட்டு படிச்ச படிப்புக்கு வேலை இல்லை. இப்ப இப்படியான சில புரிதல்களையும் நாம் காணக்கூடியதாக. அதே போல காட்சி, இதை படிவம் என்று சொல்வார்கள் உத்தியிலே. அதாவது வார்த்தைகளினூடாக ஒரு காட்சியை கவிஞர் நம்முடைய மனத்திரையில் கொண்டு வர வேண்டும். அதுதான் படிமம் என்று சொல்வார்கள். அப்படி இந்த தட்டத்தனிய 73வது பக்கம், இப்ப இருவரும் ஒரு இடத்தில் இருக்கிறாங்க. அவங்க உணர்வுகளை பரிமாறிக்கொள்கிற பொழுது இறுதி வரி வரும், அணில் போல் மோந்து பார்க்கிறேன் நினைவுகளை நீயும் நானும் யாரண்டு. அப்ப நீயும் நாம் யாருன்னா அவர் எப்படி என்னன்னு கண்டுபிடிச்சிருப்பாரு? அணில் மாதிரி மோந்து பார்க்காரு அந்த ஒரு மரத்துக்குள்ள இருந்து. அப்ப நீயும் யாரும் நானும் யாருன்னா அவங்க யாரா இருப்பாங்க யோசிச்சு. அதுக்கு முதல் வரி கொஞ்சம் ரிவேஸ்ல போய் பார்த்தா முதல் வரி சொல்லுது, முத்தம் கேட்டு உதிர்ந்த இலை ஒற்றை பத்திரமாய் பொத்தி பிடிக்கிறது மரம். அப்ப அதுதானே நடந்திருக்குன்னு அர்த்தம். மேல இருந்து என்ன விழுந்திருக்கு? இலை விழுந்திருக்கு. அத மரம் பொத்தி பிடித்திருக்கிறது. இது அங்க நடந்திருக்கிறது. இது ஒரு படிமம், இது ஒரு குறியீடு. குறியீடு என்று சொன்னால் நேரடியாக ஒரு விடயத்தை என்னது ஒரு பெரிய ஒரு காட்சியை ஒரு சின்ன ஒரு குறியீட்டுக்குள் சுருக்குவது, அதை காணக்கூடியமாய் இருக்கிறது. அதே போல் அரண் என்கின்ற கவிதையை பார்க்கிற பொழுது நம்முடைய மெட்ராஸ் என்ற படத்துல ஒரு சுவத்துக்காக சண்டை பிடிப்பார்கள். ஒரு சுவர் முக்கியம் ஆகிறது. அதே போல மதில்கள் பற்றி நாம் யாரும் யோசித்திருக்கிறோமா? அந்த மதில்களினுடைய பார்வை, ஒரு மதில்கள் பேசினால் எப்படி இருக்கும் என்று சொல்லி இந்த பௌராணிக தன்மை, அதாவது ஒரு விலங்குகள் பேசுகிற மாதிரி, மரங்கள் பேசுகிற மாதிரி, உயிரற்றவை கூட பேசுகிற மாதிரி ஒரு கவிஞனால் தான், ஒரு நல்ல தரமான கவிஞனால் தான் அதை யோசிக்க முடியும். அந்த ஒரு தன்மையும் நாம் இந்த கவிதைக்குள் பார்க்கலாம். அதே போல முரண் என்கிறதும் ஒரு முக்கியமான உத்தி. முரண்பாடு, இப்போ ஒன்றுக்கு பின் முரணான ஒரு விடயம். உதாரணமாக தண்ணீர், நெருப்பு குளிர்கிறது என்றால் அது ஒரு முரண். அப்படியான வார்த்தைகளை கூட நாம் இங்கு பார்க்கலாம். நான் எனக்கான மழை துளிகளை சேகரிக்க தவறுவதில்லை, என் வானின் மேல் கடலும் பூமியின் கீழ் வானம் உருவாகிய மகிழ்ச்சியில் ஆங்காங்கு பூத்து கிடக்கிறேன், பூப்பது எனது உலகம். இங்க ஒரு முரண், வானம் கீழையாகவும் பூமி மேலையாகவும் சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த மாதிரியான முரண் சார்ந்த விடயங்களையும் நாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. இறுதியாக திருவிழா 107வது முழுமையாக வாசிக்கிறேன், பிடித்து போனது. கோயில் திருவிழாவில் விமானம் கேட்டு அடம்பிடிக்கும் மகளுக்கு எப்படி சொல்வேன்? விமானம் கேட்டு அடம்பிடிக்கும் மகளுக்கு எப்படி சொல்வேன்? விமானத்தை கண்டு அஞ்சி நடுங்கி பதுங்கு குழிக்குள் அவளை
பிரசவித்ததை எப்படிப்பட்ட வழிகள். ஏன்னா இன்றைக்கு நாம் ஒரு விமானத்தை பார்த்து ஆசைப்படுறோம் பிள்ளைகள் எல்லாம். அந்த காலத்துல அப்படி சத்தம் கேட்டாலே ஓடுற பங்கரதடி ஓடுற. இப்போ எப்படி அப்ப இந்த காலத்திலே நாம் ஒரு விடயத்தை மகிழ்ச்சியாக எடுத்துக்கொள்கிறோம். அதே பருவத்தை சேர்ந்து கடந்த காலத்தில் பார்த்தால் அது ஒரு பெரிய பயமாக இருக்கிறது. பொருள் ஒன்றுதான், பருவம் ஒன்றுதான், உணர்வுகள் வேறு. அந்த உணர்வுகளை மாற்றுவது அந்த சமூக கட்டமைப்பு. இப்படியான ஒரு விடயத்தை, இப்படியான ஒரு கருத்தியலை நாம் இந்த கவிதைக்குள்ளாக முழுமையாக கண்டு கழிக்கலாம். அவை ஒட்டுமொத்தமாக இந்த கவிதை ஒரு தேர்ச்சி மிக்க, ஒரு முதிர்ச்சி மிக்க ஒரு கவிஞர் எப்படி இயற்கையையும் வார்த்தையையும் மொழியையும் கையாள்வாரோ அந்த ஒரு புரிதலும் தெரிதலும் காரையூர் கதனண்ணாவிடம் நிரம்பவே இருக்குது. அவருடைய இந்த வாசிப்பு, அவருடைய தேடல், மொழி சார்ந்து, தமிழ் சார்ந்து, இலக்கியம் சார்ந்து அவர் யோசிக்கிற விடயங்கள் எல்லாம் அதனை அவ்வாறு அவரை உருவாக்கி இருக்கிறது என்பதுதான் உண்மை. அவரை நான் முதலாக சந்தித்தது விடாயிலே கதை சொல்லியிருப்பேன். ஒரு ஏறாவூர்லே ஒரு புத்தக கண்காட்சி நடக்குது. ரொம்ப காலமா ஒரு புத்தகம் தேடிக்கொண்டிருக்கிறேன், விடாய் என்ற புத்தகம். அது ஒரு செமினாருக்கு போற டைம்ல என்னோட கையில தந்தவங்க அது ஒரே ஒரு கவிதையை ஒன்று வாசிச்சு களவெடுத்தது போமாண்டது தீமா பிளான் போட்டு இருந்தேன். நான் நம்பியெல்லாம் ப்ரோ பார்த்தா சார் அந்த விடாயை கொண்டு போய்த்தாரு. இப்போ என்ன செய்யறது ரொம்ப நாளா போற புக் ஷாப் வேற வேற ஆன்லைன்ல எல்லாம் தேடி பார்த்தா கிடைக்கல. அப்படி ஒவ்வொரு நாளும் இப்படி புத்தக கண்காட்சி அள்ளி எடுத்துட்டு போறேன். தோடகீட மாலை வித்துட்டாலும் போறேன். போயிட்டு இருக்கிற நேரத்துல நாங்க பக்கத்துல ஒரு அன்னைக்கு நான் அந்த புத்தகத்தை கடந்து ஹீரா வரண்ட கத்தினேன். என்ன 5 ரூபாய்க்கு வலை இல்லாதவனுக்கு 5 கோடி கிடைச்சா அப்படி இருக்குமா? அப்படிதான் கிடந்து அவதிப்பட்டேன். எங்க இடம் எதுவும் பார்க்கல, கத்தினேன். கத்திட்டு போயிட்டு அம்பரியெல்லாம் கூட்டிட்டு நாங்க அப்படி கால வரப்போ ஒரு ஆள் அமைதியா இருந்து பாக்குறது 6 பைசான்னு பரவாயில்ல. அதுதான் காரையூர் கதனன் அவர்கள். அவர் அந்த நான் சொன்ன விடா என்பது தில்லையவர்களுடைய படைப்பு. தில்லையம்மாவினுடைய ஒரு வளர்ப்பு மகன் என்ற ரீதியிலே தாயதி படைப்புகளை வெளியிலே நிறைய இடத்துல கொண்டு போய் கொண்டிருக்கிறவர். அப்ப அவர் பார்த்து அவராகவே அந்த புத்தகத்தை இலவசமாக எங்களுக்கு, நாங்கள் ஒரு 5-6 பேர் போனோம், இல்லை நம்மட வாசல் விட்டு டீம் தான் போய் அது அவ்வளவு பேருக்கு இலவசமாக அந்த புத்தகத்தை கொடுத்தார். இது சார்ந்து இன்னும் உங்களுக்கு புத்தகங்கள் வேணுமென்றா நாங்களுடைய தாயதி படைப்புகளை தருவோம், உங்களுடைய வாசிப்பு அந்த ஆர்வம் அப்படி இருக்கிற சொல்லி மெச்சி அனுப்பினவர். அதற்கு பிறகு நிறைய தரம் நாங்கள் தொலைபேசியில் உரையாடுகிற பொழுது நிறைய விடயங்களை சொல்ல ஒரு வெளிப்படையான நபர். நேற்று கூட சொன்னார், நான் வாசிக்கிற அளவுக்கு எழுதுறேன் இல்லை என்று சொல்லி ஏற்றுக்கொள்ள வேண்டியது. நாம் இப்ப இந்த கலை திட்டத்துக்குள்ள கட்டுப்பட்டு கிடக்கிறோம், என்ன செய்ய கொஞ்சம் வெளியே வரத்தான் வேணும். அப்படி ஒரு வெளிப்படையான நபர் தன்னை விமர்சிக்கணும் என்று சொல்லி கேட்டுக்கொள்றவர், அந்த ஒரு இலக்கியம் சார்ந்தவருடைய தேடல், புரிதல், அந்த நபர்களுடைய தொடர்பாடல் இப்படி ஒருவரை, இப்படி ஒரு எழுத்தாளரை மாற்றி இருக்கிறது. நிச்சயமாக ஈழத்திலே அடுத்தடுத்த பாட புத்தக வரலாறுலையும் சரி, நீ ஈழத்திலே நிறைய இலக்கிய வழிகளிலே இப்படிப்பட்ட படைப்புகள் வெளிக்கொண்டு வரணும். ஏனென்றால் பொருள் சார்ந்ததும் அமைப்பு சார்ந்ததும் இலக்கிய செழுமை சார்ந்ததும் தரமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட படைப்புகள் வெளிக்கொண்டு வரணும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு சின்ன ஒரு எதிர் விமர்சனம் என்று சொன்னா, சில இடங்களிலே இலக்கண வழுக்கள் இருந்தது. உதாரணமாக பழகியது கண்கள், அது கவிதைக்காக இருக்கலாம், ஆனால் சில இடங்களே அது இலக்கணம் வலுவாக இருந்தது. அது மாத்திரம் நான் ஏதோ சொல்லணும்ன்றதுக்காக சொல்றேன். மற்றபடி உண்மையாகவே சில கவிதைகள் ரொம்ப கொஞ்ச நேரத்தில் வாசித்து விடுவோம். ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள வாசித்தோம்னா 15 நாள் 15 வருஷமாகும் அது மறக்காது. அது சாய மண்டைக்குள்ள என்னது ராட்டினம் சுற்றி தேரிக்கும். அப்படிப்பட்ட நான் வாசித்த கவிதைகளிலே விடாய், அதே போல இலக்கியாவினுடைய பிரம்ம ஞானம், அது ரொம்ப ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள வாசிக்கலாம், ஆனா 10 வருஷமாக யோசிக்க வைக்கிறது இந்தியாவினுடைய ஒரு எழுத்தாளர், பெண் எழுத்தாளர். அதே போல புழுதியும் அதில் இருக்கும், அந்த அளவு நிறைய நம்மளை யோசிக்க வைக்கும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. கவிஞர் கதன் அவர்களது புழுதி கவிதை நூல் தொடர்பான மிகவும் ஆழமான பார்வையை இந்த நிலாமுற்ற அரங்கிலே பகிர்ந்து கொண்ட தமிழூரால் அனுஸ்தி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்வானது கலை நிகழ்வுகளை தொடர்ந்து சபையோரினது கருத்துக்கள் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து எங்களது இன்றைய ஆளுமை கவிஞர் கதன் அவர்களது ஏற்புரை இடம்பெறும். இவ்வாறு தான் இன்றைய நிகழ்ச்சி வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை கூறிக்கொண்டு அடுத்ததாக ஒரு நிகழ்வு, ஒரு பாடலினை வழங்குவதற்காக செல்வி பிரகாஷ் சகஸ்டா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் உங்கள் முன்னிலையில் ஒரு பாடல் ஒன்று பாட வந்துள்ளேன். நிலா நிலா வா வா, நீயும் நானும் ஆடலாம், பந்து போல் இருக்கிறாய், பந்தடிக்க வா வா, கிண்ணம் போல் இருக்கிறாய், சோறு
போக எண்ணாதே கிட்ட கிட்ட வா வா எட்டி முத்தம் தாத்தா. நன்றி. அருமையான பாடலை வழங்கிய செல்வி சகஸ்டா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக வழமை போன்று இன்னும் ஒரு அங்கம் யோகாசனம் தொடர்பான ஒரு அறிமுகத்தை செய்வதற்காக எங்களோடு தொடர்ச்சியாக இணைந்து கொண்டிருக்கின்ற கணபதி பிள்ளை ஐயா அவர்களை இன்றைய அவரது யோகாசன விளக்கத்தினை வழங்குவதற்காக அழைக்கிறேன். இந்த உலகத்திலேயோ இந்த நாட்டிலேயோ எந்த ஒரு பயிற்சியோ ஒரு படிப்பையோ செய்யறதுக்கு உடல் நலம் முக்கியமானது. அதனால இந்த உடல் நலம் சம்பந்தமான பற்றி நான் உங்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகிறேன். என்னண்டா இன்றைக்கு நான் சொல்ல போறது சிறுநீரகம், பெண்களுக்கு கர்ப்பப்பை அப்படியான கோளாறுகளை தடை செய்வதற்கான பயிற்சி. அது எப்படி என்றா, இப்ப நாம சிறுநீரகத்துக்கு பயிற்சி செய்ய போறோம்டா இந்த கை இதுவரை ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் இருக்குது. இப்ப நேரம் போதாத காரணத்தால் நான் சொல்ல இந்த கைகள் ரெண்டை இப்படி வச்சு இதையும் வச்சு இப்படி இருக்கணும். சைட்டாக தான் விளங்கும். இந்த இப்படி இருந்து இந்த கை ரெண்டு அது அடி வயிற்று இதுக்கு நேரம் இருக்குது. நம்ம சிறுநீரகம் இப்படியே இருந்து இப்படி இருக்கணும். அப்படி இருந்து மனதுக்குள்ள 50 தரம் நாம எண்ணணும், அதாவது கவுண்ட் பண்ணணும். ரைட், இது ஒரு பயிற்சி. அடுத்தது இந்த கையை விரிச்சு இந்த கையை விரிச்சு இந்த கையை கீழ்ப்பக்கம் வச்சு இந்த கையை மேல் பக்கம் வச்சு இப்படி 50 தரம் கவுண்ட் பண்ணணும். அது முடிய இதெல்லாம் ஒரு 50 தரம் நிறைய நேரங்கள் எடுக்கும். அடுத்தது இந்த கால் இருக்குத்தானே, இந்த காலை தூக்கி இந்த முழங்கையில் வச்சு இப்படி பிடிச்சி இப்படி 50 தரம் இப்படி அசைக்கணும். அப்போ இந்த நேரத்துகள் என்னன்னா நம்முடைய அந்த சிறுநீரகம், கர்ப்பப்பை இதுகளெல்லாம் என்ன செய்து செயல்படுது. அப்போ அதுக்குள்ள தங்கி இருக்கிற சில என்ன கெட்ட அமிலங்கள் அதுகளெல்லாம் கலைக்கப்படுது. அதே மாதிரி இந்த பக்கமும் இப்படி வச்சு 50 தரம் அப்படி கவுண்ட் பண்ணணும். அப்போ அடுத்த பக்கத்து சிறுநீரகம் சுத்தம் செய்யப்படுது. திரும்ப இப்படியே இருந்து இந்த காலை நீட்டி இந்த காலை இப்படி வச்சு இவர் இந்த நெஞ்சில் முழங்கால் படி படணும். இப்படி 50 தரம் அதுவும் இதை கலக்குது. அப்போ இதுவும் அப்படி இப்படியே செஞ்சு முடிச்சு போட்டு 50 தரம். அப்போ என்ன செய்யுதுண்டா, நீங்கள் இப்படியெல்லாம் செய்ய செய்ய இந்த சிறுநீரகம் அப்படி என்னன்னு சொல்கிறது, இந்த அழுத்தப்பட்டு அந்த நீரெல்லாம் வெளியாகி வியர்வையோட வெளியாகும். அதுக்குரிய பயிற்சி தான் இது. அதுக்கப்புறம் என்ன செய்யணுமெண்டா, கால் ரெண்டை இப்படி வச்சு இப்படியே கையை வச்சு இந்த நெட்டி இப்படி மண்ணில் படணும். அப்படி 50 தரம் செஞ்சு போட்டு திரும்ப இந்த காலை இதே மாதிரி இப்படியே குறிஞ்சு. அப்போ இந்த நேரம் நாம் இந்த தொடக்குள்ளே இந்த கிட்னியர் வேலை செய்வாருங்க. அப்போ இப்படி 50 தரம் அதையும் செய்யணும். அப்படி செஞ்சு போட்டு 50 தரம் திரும்ப பட்டர்ஃப்ளை என்று சொல்கிற இந்த பயிற்சி செய்யணும். இந்த கையை இப்படி பிடிச்சி இப்படி செய்யணும். இது பட்டர்ஃப்ளை. இது செய்ய அப்போ 5 வகைக்கு செயல்பாடுகள் கூட வரும். அப்போ அதால் அந்த சிறுநீரகம் வருத்தம் நமக்கு இருக்காது. இவ்வளவு நேரமும் அந்த பயிற்சியையும் எனது கருத்தையும் பார்த்து கொண்டு உங்களுக்கு வாய்ப்புக்கு நன்றி கூறி வழமை போன்று இன்றைய நிலாமுற்றத்திலும் தனது யோகாசன பயிற்சியை எங்களது நிலாமுற்ற அவைக்கு செய்து காட்டிய எங்களது கணபதி பிள்ளை ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ச்சியாக இன்றைய நிகழ்வு தொடர்பானதும் எங்களது கவிஞர் கதன் அவர்களது புழுதி கவிதை படைப்பு தொடர்பானதுமான கருத்துக்கள் பகிரும் நேரம் இது. அந்த வகையில் முதலாவதாக நாங்கள் கவிஞர் ஜெமில் அவர்களை அழைக்கின்றேன். இந்த நிலாமுற்றத்தில் தாங்கள் கண்ட விடயங்கள், அனுபவித்த விடயங்கள், அத்தோடு கூட எங்களது நிலாமுற்றத்திலே இன்னும் நாங்கள் சேர்த்து கொள்ள வேண்டிய விடயங்கள் தொடர்பான ஒரு ஆலோசனை வழங்குமாறு உங்களை பணிவாக கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் முன்னிரவு வந்தனங்கள். இப்படியான ஒரு சூழலில் இந்த நிகழ்வை நான் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு முயற்சி அடைகிறேன். தொடர்ச்சியாக 41 பௌர்ணமி ஒன்றுபடிலிருந்து நடைபெற்றதாக அறியப்பட்டேன். ஆனால் அது இங்கே காட்சிப்படுத்தப்படவில்லை. 41 அடுத்த முறை 42 என்று நீங்கள் இருக்கின்றது. இந்த முதலில் நான் இந்த நூலகருக்கு நான் எனது வாழ்த்துக்களையும் நன்றியும் செல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் அநேகமாக இப்போ எங்கள் ஊர்களெல்லாம் நூலகம் இருப்பார்கள். 9 மணிக்கு 5 மணிக்கு முன்னே நூலகத்தை பூட்டிவிட்டு சென்று விடுவார்கள். ஆனால் இவருடைய இந்த தனிப்பட்ட முயற்சி ஆளணி தொடர்ச்சியாக செய்து வருகிறார். இங்கு அனுஷ்டிக் அவர்களால் கதன் அவர்களின் கவிதைகள் பற்றிய ஒரு வியாக்கியானம் இடம்பெற்றது. ஆனால் அதை புரிந்து கொள்வதற்கான அந்த ஆட்கள் அல்லது எழுத்தாளர்கள் இங்கே இல்லை என்று நான் சொல்வேன். ஒரு கனதியான ஒரு நல்ல ஒரு வாசிப்பு என்று நான் சொல்வேன். மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதுபோன்று ஐயாவின் இந்த யோகாசனம் பற்றிய குறிப்புகளும் சிறப்பாக இருந்தது. என் தந்தை அவருக்கு தற்போது 95 வயதாகிறது. இப்போதும் உடல் ஆரோக்கியத்திற்கு காரணம் அவர் ஒரு சீனடி கலைஞர். அவரை எங்களது ஊரில் இப்போதும் செல்லமாக பிரபாகரன் என்றால் சொல்வார்கள். காரணம் அவருடைய கர்வமும் திமிரும் தான். 16 வயதில் எப்படி வாழ்ந்தார் இப்போதும்
அதை போன்று தான் வாழ்கின்றார். அவர் ஒரு வணிகர். ஊரிலிருந்து புத்தில் வரை மட்டக்களப்பு வரை சைக்கிளில் பொட்டணி கட்டி வியாபாரம் பண்ணிய ஒருவர். அது காரணம் அவருடைய உழைப்பும் அந்த பயிற்சியும் தான். மற்றும் இந்த நிகழ்வு தொடர்ச்சியாக இடம்பெற நான் வாழ்த்துகிறேன். கவிதை என்றால் என்ன என்ற கேள்வி இருக்கிறது. கவிதை யாருக்காக எழுத வேண்டும் என்ற ஐயங்கள் நமக்குள்ளே இருக்கின்றன. தேவையில்லாத சொற்களை நீக்குவதுதான் கவிதை, அது சொற்களின் சிக்கனம் தான் கவிதை, அல்லது சொற்களின் அழகு என்றெல்லாம் சொல்வார்கள். இங்கே கதன் அவர்கள் ஒரு படைப்பாளனாக இல்லாமல் ஒரு திருதியாளனாகத்தான் இருக்கின்றார். படைப்பாளன் என்றவன் கடவுள் தான். ஆகவே அவருடைய கவிதையில் அவர் யதார்த்தத்தை நிறைய இடத்தில் சென்றிருக்கின்றார். கற்பனையிலும் கவிதைகளை அவர் செய்திருக்கின்றார். யதார்த்தத்தில் சாத்தியமில்லாத விஷயங்களை கவிதைக்குள் நிகழ்த்தி காட்டுவதுதான் இப்போதைய கவிதை போக்காக இருக்கின்றது. அதை நான் நிறைய இடங்கள் சொல்லியிருக்கின்றேன். உதாரணமாக ஒரு சிறுமி மேல்மாடியில் தீக்குள்ளம் போட்டு விட்டால் அவளை காப்பாற்ற வேண்டும். ஆனால் அது சாத்தியமில்லை. ஏனென்றால் தீ கொழுந்து விட்டு எரிகின்றது. ஆனால் அவளை கவிதை காப்பாற்றலாம். உடனடியாக அந்த சிறுமிக்கு 2 சிறகுகளை முடக்கி வைத்து பறக்க செய்யலாம். அல்லது அந்த கொழுந்து விட்டு எரிகிற அந்த நெருப்பை ஒரு குளிர்ந்த நீராக மாற்றலாம் கவிதைக்குள்ளே. ஆனால் நாம் இங்கு கடவுளால் படைக்கப்பட்ட விஷயங்களை நாம் பிரதி பண்ணுகிறோம். இந்த இயற்கை கடவுளால் படைக்கப்பட்டது. கடலை பற்றி எழுதுகிறோம், நதியை பற்றி எழுதுகிறோம், இயற்கை மரங்கள் அதை பற்றி எழுதுகிறோம். ஆனால் நாம் ஒரு கடலை, ஒரு நதியை, ஒரு மரத்தை உருவாக்கினால்தான் நாம் படைப்பாளனாக இருக்க வேண்டும். அப்படியான போக்கு தான் இன்று பேசப்படுகின்றது. இல்லாமல் ஆதியிலிருந்து கவிதை கொண்டு ஒரு மொழி இருக்கின்றது, அதையும் கையாளுகிறார்கள். ஆனால் அது எப்போதும் பேசப்படும். கவிதைக்கு என்று ஒரு பிரத்யேகமான மொழி இல்லை. எல்லா மொழியையும் கையாளலாம். நீங்கள் செல்வது போன்று அந்த இலக்கணவாள் அது கவிதையில் அது ஒரு குற்றம் இல்லை. உங்களுக்கு தெரிந்த மொழியில் நீங்கள் கவிதை எழுதலாம். பிரத்யேகமான மொழியே இல்லை. ஆனால் அந்த கவிதைக்கு ஒரு செய்தி அல்லது ஒரு மெசேஜ் ஏதாவது ஒன்று இருந்தால் சரி. இப்போ போக்கில் அந்த கவிதை எப்படி இருக்கின்றது, எதை கொண்டாடுகிறது என்று பார்த்து ஒரு வாசிப்பினூடாக அந்த கவிதையை நாம் கொண்டு செல்ல வேண்டும். மற்றும் இந்த நிகழ்வில் நான் ஒரு பிரயத்தனத்தோடு ஒரு அதீத ஆர்வத்தோடு தான் இங்கு வந்தேன். இப்படியாவது கலந்து கொள்ள வேண்டும். நிறைய வரம்பளி, நிறைய இளைஞர்கள் அதையை மீறி அக்கறைப்பதிலிருந்து த்ரூவாக இங்கே நான் வந்தேன். சனம் நிறைய வந்திருக்கும். எல்லா இடத்திலும் இலக்கியத்துக்கு இப்படியான ஒரு 10 பேர் வந்தால் அது மாபெரும் வெற்றி என்று சொல்லாளர் இருக்கின்றது. இங்கே 10 பேரோட அதிகமாக இருக்கிறார்கள். ஆகவே உண்மையிலே இது ஒரு மாபெரும் வெற்றி தான் என்று சொல்லி நான் வரும்போது என்னுடைய கடந்த வருடம் இலங்கை அரசில் சாகித்ய அகாடமி விருது எனது நூலுக்கு கிடைத்தது. அந்த நூலை நூலகருக்கு 2 பிரதிகளும் நம்முடைய தோழர் அதனுடைய பிரதியை அற்புதம் என்று சொல்வதை விட உங்களால் முடிந்ததை செய்து காட்டியிருக்கிறீர்கள். ஆகவே உங்களுக்கு ஒரு பிரதியை தன் முன்னத்தில் நான் வந்திருந்தேன். இப்போது அந்த பிரதியை நான் உங்களுடன் கையளிக்க விரும்புகின்றேன் என்று சொல்லி எனது இந்த சந்தர்ப்பத்திற்கு வாய்ப்பு தந்த தோழருக்கு நன்றி கூறி எங்களது நிலாமுற்றம் தொடர்பாக கருத்துரைத்த அத்தோடு கூட எங்களுக்கான ஆலோசனைகளையும் வழங்கிய கவிஞர் ஜெமீல் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவிப்பதோடு எங்களது பேத்தலை பொது நூலகத்தினுடைய வாசகர்களின் நலன் கருதி தனது 2 நூல்களை எங்களுக்காக அன்பளிப்பு செய்த அவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ச்சியாக எங்களது நிலாமுற்றத்தின் பார்வையாளர்கள், இலக்கிய ஆர்வலர்கள் தங்களது கருத்துக்களையும் இந்த இடத்திலே பகிர்ந்து கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கின்றேன். பேத்தாளை பொது நூலகத்தின் மாதாந்த நிலாமுற்ற நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள இலக்கிய ஆர்வலர்கள் அனைவருக்கும் இரவு நேர வணக்கத்தினை கூறிக்கொண்டு இன்றைய 41வது நிலாமுற்ற நிகழ்வாக காரையில் கதனவர்களின் புழுதி கவிதை நூல் வாசிப்பானது இடம்பெற்று முடிந்திருக்கின்றது. உண்மையாகவே இந்த கவிதை எனக்கும் சற்று முன்னர் படிக்க கிடைத்தது. அனுஸ்தியின் விமர்சனத்தை தாண்டியும் சில கருத்துக்களை நானும் கூறலாம் என நினைக்கின்றேன். முதலாவதாக திறந்தவுடன் வந்த அந்த அழகு என்ற கவிதையை வாசிக்கும் போதே உண்மையாக எங்களுடைய பாரதியாரின் வசன கவிதை நினைவுக்கு வந்தது. வசன கவிதையை தோற்றுவித்த பாரதியாரின் வழியில் இந்த கவிதை நூல் அமைந்திருப்பதாக எனக்கு எண்ண தோன்றுகின்றது. குறிப்பாக அதில் உள்ள தலைப்புகள் நாங்கள் நாளாந்தம் இப்பத்திய ஜெனரேஷனை விட நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருந்த நேரம் பயின்ற பல சொற்களை இன்று இதில் காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக அரியண்டம், அதே போல் மிக முக்கியமாக நாங்கள் ஆசையாக தேடி சாப்பிடுகின்ற ஒரு பழம் அந்த நாளையில் இப்பொழுது தெரியுமோ தெரியாது, தண்ணிச்சோற்று பழம் இன்றும் பல வேலிகளில் கொடியாக படர்ந்து பழுத்திருக்கின்றது. ஆனால் தற்போது அதனை ஆய்வதில்லை எவருமே. உண்மையாக அந்த பழங்கால நினைவுகளை எல்லாம் மீட்டி பார்க்கின்ற ஒரு சந்தர்ப்பம் இந்த கவிதை நூலூடாக தற்பொழுது கிடைத்திருந்தது. அதே போன்று இந்த பரா வெளிச்சம், அந்த நாளையில் அந்த வெளிச்சம் வந்தாலே
நாங்கள் எல்லோரும் ஓடி ஒழிக்கின்ற ஒரு காலகட்டமும் இருந்தது. ஆனால் இப்பத்திய இளம் தலைமுறையினருக்கு உண்மையாக இந்த கவிதையை வாசிப்பார்களானால் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையின் வரலாற்று தடங்களை நாங்கள் மீட்டி பார்க்கின்ற ஒரு உணர்வினை இந்த கவிதை நூல் எல்லோருக்குமே தரும் என்கின்றதில் எவ்வித ஐயமும் இல்லை. எனவே இலகுவாக எவருக்கும் புரியக்கூடிய முறை எளிய சொற்களை நாங்கள் நாளாந்தம் பயன்படுத்துகின்ற எங்கள் சொற்களை கொண்டு ஒரு வசன நடை கவிதையாக இந்த கவிதை நூல் அமைந்திருக்கின்றது. யதார்த்தமாக உண்மையான விடயங்களை அப்படியே புட்டு வைக்க வேண்டும் என்று கூறுவார்கள். அதே போல்தான் இந்த கவிதை நூலும் அமைந்திருக்கின்றது. அந்த வகையில் இந்த கவிஞரை பாராட்டி வாழ்த்தி அவர் மேலும் தன்னுடைய எழுத்து ஆற்றலை வெளியுலகு கொண்டு வர வேண்டும் என கேட்டு விடைபெறும். எங்களது வாசகர் வட்டத்தினுடைய ஆலோசகர் சோபா ஜெகஜித் ஆசிரியர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக கருத்துரைக்க வாசகர் வட்ட உறுப்பினர் சர்மிதன் அவர்களை அழைக்கின்றேன். மீண்டும் ஒரு முறை இந்த நிலாமுற்ற அவைக்கு வணக்கத்தை தெரிவித்தவனாக முதற்கண் காரையூர் கதனின் இந்த புழுதியை எமது மனங்களிலெல்லாம் தனது உரையால் படிய வைத்த இந்த நூலுக்கான நய உரையை விமர்சன உரையை ஆற்றிய தமிழூராள் அனுஸ்திகா அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு எழுத்தாளனுடைய அல்லது படைப்பாளினுடைய படைப்பு என்பது நல்ல வாசகனால் தான் புத்தளிச்சு பெறுகிறது. அந்த வாசகன் தன்னை போன்ற ஏனைய வாசகர்களுக்கு அந்த வாசனையை கொண்டு சேர்க்கின்றான். அந்த வகையில் இந்த அனுஸ்தியினது ஆழமான ஒப்பீட்டு ரீதியான அந்த இலக்கிய நயவுரை என்பது மிக அழகாக அமைந்திருந்தது. வாசிக்காத நபர்களையும் வாசிக்க தூண்டியிருக்கும் என்பது எனது நம்பிக்கை. என்னையும் அதுபோலதான் இன்றுதான் இந்த நூலை இப்போதுதான் சுட சுட வாசிக்க கிடைத்தது. அதில் என்னை பாதித்த ஒரு சில கவிதைகளினுடைய பொருளாளத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். புழுதி இந்த புத்தகங்களுக்கு தலைப்பிடுவதில் ஓரெழுத்து, ஈரெழுத்து, மூன்றெழுத்துக்களில் பெயர் வைப்பது என்பது ஒரு மிகப்பெரிய கடினமான வேலை. ஒரு பெரிய சொல்லுல நம்ம நினைக்கிறத லேசா சொல்லிடலாம் ஒரு பந்தியில். ஆனா ஓரெழுத்துல, ஈரெழுத்துல, மூன்றெழுத்துல சொல்லுவது என்பது மிக கடினமான வேலை. அது ஒரு கவர்ச்சிகரமான தலைப்பாகவும் இருக்கணும், பொருளாளம் உள்ள தலைப்பாகவும் இருக்கணும். நம்மளோட புத்தகத்தை அல்லது ஒரு 100 கவிதைகள் எழுதுறோம்னா அந்த 100 கவிதையும் அந்த தலைப்புக்குள்ள தெரியணும். அப்படி ஒரு என்ன சொல்ற மிக கவர்ச்சிகரமான நுட்பமான சொல்லை தேர்ந்தெடுப்பது இன்றியமையாது. அடுத்து நமக்கு இருக்கிற சிக்கல், நம்ம புதிய சொற்களை உருவாக்குறல. இப்ப பழைய காலத்துல பார்த்தோம்னா இல்லாத ஒரு சொல்ல ஆறொரு ஆள் தான் நமக்கு தந்திருக்கும். ஆனா இப்ப நம்ம இருக்கிற சொற்களுக்குள்ள ஒரு ஆள் எழுதாத சொல்லா இருக்கணும் அல்லது பயன்படுத்தப்பட்டது குறைவா இருக்கணும். நம்ம அதுக்குள்ளால் அதை எப்படி புதுசா பார்க்க போறோம்? ஒரு சொல்லி இருக்குமான ரீச் ஆகிருக்காது, நம்மளால் அது ரீச் ஆகும். அப்படியான சொற்களை தேர்ந்தெடுக்கிறது இன்றியமையாது ஒன்று. ஆனா நம்ம அன்றாடம் கதைத்துக்கொள்ள அடுத்த புழுதி படிஞ்சிருக்கு துறைச்சி கொள்ளும், சரியான புழுதியா இருக்கு வீடு கூட்டலையா, இப்படி நம்ம அன்றாடம் கதைச்சு கொள்ற ஒரு விஷயம். ஆனா அது இலக்கியம் ஒன்றுக்கு தலைப்பாகும் போது அது மாற்று வடிவத்தை பெற்று விடுகிறது. அந்த வகையில 3 எழுத்து புழுதி 4 எழுத்து புரட்சியாக மாறும் என்று நான் நினைக்கின்றேன். கிழக்கு மண்ணில் ஒரு எழுத்தில் ஒரு புதிய தடம் பதித்திருக்கிறார் காரையன் கதன். மிக இலகுவான எளிமையான அன்றாடம் நாம் பேசும் சொற்கள், மக்களோடு மக்களாக உலாவும் சொற்கள் இந்த புத்தகத்தில் தடம் பதித்திருக்கின்றன. ஆனால் இவற்றில் பல்வேறு விடயங்கள் நிரம்பி இருக்கின்றன. கதன் இந்த புழுதியில் வாழ்ந்திருக்கிறார் என்பது தெரிகிறது. அந்த வாழ்க்கையினூடாக அந்த புழுதியின் மறுபக்கத்தை தன்னுடைய எழுத்தினூடாக இந்த சமூகத்துக்கு அவர் கையளித்திருக்கிறார் என்பதும் அவருடைய எழுத்துக்களை வாசிக்கும் போது புரிகிறது. எல்லா கவிதைகளும் உண்மையாகவே மேலோட்டமாக ஒன்றை சொல்வதாக இருந்தாலும் உள்ளுக்குள் அது வேறொன்றையோ கதைத்து நிற்பதை நாம் அறியக்கூடியதாக இருக்கிறது. ஒவ்வொரு எழுத்தும் நம்மளோடு பேசுகிறது. கதன் பேசவில்லை, ஒவ்வொரு எழுத்தும் நம்மளோடு பேசுவதாகவே நான் உணர்கிறேன். அந்த வகையில 2 கவிதைகள் என்னை மிகவும் பாதித்திருந்தன. அதில் 16ஆம் பக்கம் இடம்பெற்றிருக்கும் இந்த குரட்டை என்கிற கவிதை, அவர் இயல்பான குரட்டையை பற்றி பேசவில்லை, நாம் தூக்கத்தில் விடும் குரட்டையை பற்றி பேசவில்லை. அவர் பேசியிருக்கிற குரட்டை மிகவும் வித்தியாசமானது. அதில் கடைசி வரியில் நெருப்பு பொறிகள் பறக்கின்றன. ஒரு சிலை வடிப்பு பற்றியதாக கடைசியாக முடிகிறது. சிலை வடிப்பு என்பது இப்போதெல்லாம் சிலைகள் முளைப்பது பெரிய விவாதம் அல்ல, ஒரு தகவல், ஒரு பதிவு, ஒரு அபகரிப்பு. நாம் அன்றாடம் இந்த சிலை அபகரிப்பு பற்றி செய்தித்தாள்களிலே வாசித்துக் கொண்டு வருகிறோம். அந்த அபகரிப்போடு சிலை பற்றிய பேச்சும் காண கிடைப்பதில்லை. முதலெல்லாம் சிலை எடுப்பது என்பது ஒரு மகோன்னதமான விஷயம், ஒரு முக்கியமான விடயத்துக்கு தான் சிலை எடுப்பாங்க. சிலை எடுத்தாலே அந்த நபர் அந்த விடயம் என்பது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படும், ஒரு வரலாற்று சான்றாதாரமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு பின்னேரம் அல்லது மதியம் சிலை வடிக்கிறாங்க, அது ஒரு தகவலா போகுது. அந்த சிலை நிறுத்தல்
என்பது ஒரு பதிவாகி நிற்குது. அடுத்த நாள் காலையில பார்த்தா அல்லது அன்றைக்கு இரவை பார்த்தா அந்த சிலை அவடத்தை இருக்காது. அப்போ ஒரு என்ன சொல்ற ஒரு பிரயோசனமற்ற அல்லது உன்னதமற்ற செயலாக இந்த சிலை வடிப்பு என்பது இப்போதெல்லாம் மாறிவிட்டது. நம்ம நாடு இது குறைவாக இருந்தாலும் இந்தியாவெல்லாம் பார்க்க போனோம் என்று சொல்லி சொன்னா இது அன்றாடம் லாபகமா நடந்து போகும். அந்த ஒரு நாளுக்குள்ள வர 30 பொழுதுகளுக்குள்ள ஒரு சிலை காணாம போயிடும். காலையில சிலை வடிப்பாங்க, மதியம் நியூஸா வரும், பின்னேறம் அந்த சிலை இருக்காது, உடைச்சு விட்டுருவாங்க அல்லது அபகரிச்சிருவாங்க. இப்ப இங்கேயும் நம்ம இந்த பழமையான சிலைகள் அபகரிக்கப்பட்டது அல்லது சமூகத்தினுடைய அடையாளமாகி போன சிலைகள் அபகரிப்பு என்பது சதா நிகழ்ந்து கொண்டிருக்கிற ஒன்று என்ற அவர் ஆதங்கமும் இதுக்குள்ள வெளிப்படுது. சிலை வடிப்பு என்பது இன்று ஒரு கனதியற்ற செயலாகி போனதென்ற நிலையையும் வெளிப்படுத்துவதை பார்க்கலாம். அடுத்ததாக இந்த ஆடகட மோடகட என்ற கவிதை நாம் சின்ன வயசுலேயே விளையாடுறது இப்பையும் நாம் சின்ன பிள்ளைகளாக மனோநிலையில் இருக்கும் போது விளையாடக்கூடிய ஒன்று. குழந்தைகள் இருந்தா நம்மளை விளையாட வைக்கிற விளையாட்டுகள் உண்டு. இந்த கவிதை குடும்ப நிலையிலிருந்து நாம் பிரிந்து போன நிலையை தான் நான் இதுக்குள்ளால பார்க்கிறேன். அந்த குடும்ப அன்பு, ஊடாட்டம், உணர்வு பகிர்வு இதெல்லாம் நாம் இழந்து விட்டோம். வெறுமனே அந்த விளையாட்டுல கூட நம்மகிட்ட இல்ல, கிச்சி கிச்சி மூட்டி தான் நம்ம சிரிக்க வேண்டிய சூழல்ல இருக்கோம்ன்றதை காட்டுது. இயல்பா நம்ம யாருக்குமே சிரிப்பு வருது இல்லைன்றதை இந்த கவிதை சொல்லுது. அந்த கவிதை அப்படியே வாசிச்சிடுறேன். மனதுக்கு பிடித்தமான கைகளை உற்பத்தி செய்து கொள்ளுங்கள். எனக்கு மிகவும் மனதை தொட்ட ஒரு வரி இது. நம்மட வச்சிருக்கிற இப்ப இருக்கிற 2 கையும் நம்மட மனசுக்கு பிடிச்ச கை இல்லை. ஆகவே நம்ம மனதுக்கு பிடித்தமான கையை உற்பத்தி செய்ய கொள்ள வேண்டும். ஏனென்றா நமக்கு மனசுக்கு பிடிச்சதை இந்த கை 2 செய்யறதில்ல. யாரோ பணிச்சதை யாருக்கோ நம்ம தேவையானதான் இந்த கை 2ஆலையும் செஞ்சு கொண்டிருக்கோம். நமக்காக செய்யற வேலை ஒன்று தான் நான் சொல்லுவேன். சாப்பிடுற கூட இப்ப நமக்காக இல்லை, யாருக்கோ உழைக்கொண்டு கொண்டு வாழ்றதுக்காக தான் நம்ம சாப்பிட வேண்டியதா இருக்கு. அடுத்ததா விரல்களை பிடித்து ஒவ்வொரு பெயர் வைத்து உறவுகளுக்கு மூட்டி விடுங்கள். இப்ப அந்த உறவு கூட்டுற பழக்கமே இல்லை. அம்மா கூட இப்ப சோறு ஊட்டாத அளவுக்கு நம்ம சமூகம் மாறி. சோறு, கறி, முட்டை, பால்வளம் என பட்டியல் 10 வரை பகிர்ந்தளித்து ஆனந்தம் அடையுங்கள். அதுவும் இப்ப இல்லாம போயிட்டு அப்ப அதை செய்யணும் என்று சொல்லி கதன் எதிர்பார்க்கிறார். உள்ளங்கை தாங்கி ஆடகட மோடகட முழங்கையால் கடைந்து பாருங்கள். இந்த வேற ஒரு முழங்கையால நம்மட உள்ளங்கையில வச்சு கடையக்குள்ள நமக்கு தெரியாம நம்மட உடம்புக்குள்ள ஒரு மாற்றம் கொண்டு வரும். ஒரு சிரிப்பு நமக்கு வரும், ஒரு சிலிர்ப்பு வரும். அது நம்மள ஒரு இயல்பு நிலைக்கு கொண்டு வரும். நம்மள ஒன்றுமே இல்லை, நம்ம பெரிய ஆளா இருப்போம், நம்மளோட சின்ன பிள்ளை நம்ம இதில் வச்சுட்டு முழங்கைய வச்சு கடையும். அப்ப நமக்கு ஒரு என்ன சொல்ற ஒரு சிரிப்பு, நம்மளை புரியாம ஒரு ஆனந்தம் வரும். அதை அதுக்குள்ளால அவர் சொல்லுவார். அதுக்குள்ளால அவர் ஒரு புராண கதையை சொல்லி ஏதோ ஒன்றை சொல்ல வரார். தேவர்களுக்கும் அசுரர்களும் நினைவுக்கு வழியில் தப்பி ஓடுங்கள். ஏனென்றா உண்மையாவே புராணத்துல இந்த 2 கதையாலையும் பல பிரச்சனை ஏற்பட்டது. சிவனுக்கே நஞ்சு கொடுத்தார்கள் நம்ம இதால. அப்போ தேவர்களும் அசுரர்களும் இப்படி கடையும் போது ஞாபகம் வராம பார்த்து கொள்றது நல்ல வந்தா நம்முடைய இயல்பான குடும்ப அன்பு என்பது கட்டுவிடும். நண்டூருது பாடி நரியூருது பாடி அக்குழுக்குழு மூட்டுங்கள். எனக்கு பிடிச்ச சொல். அந்த எல்லாரும் கொஞ்சம் என்ன சொல்றோம், சோகமா இருக்க மாட்டோம், உனக்கு அக்குழுக்குழு விட்டியான்னு சொல்லி கேட்கு. மற்றால சிரிக்க வைக்கிற கலை இந்த அக்குழுக்குழுலான் இருக்கு. இது நம்மட கிழக்கு மண்ணுக்கே உரிய பெரும் சொல் சொத்து. இது அந்த அக்குழுக்குழு என்ற சொல்ல பயன்படுத்திருக்கிறே பெரிய விஷயம். ஏனெண்டா இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் இதெல்லாம் துப்புற தெரியாது, அக்குழுக்குழுண்டான்னு தெரியாது. சிரியுங்கள் நானும் சிரித்துக் கொள்கின்றேன். இந்த சிரிப்புடனே இந்த அவை இனிதே நிறைவு பெறட்டும். நன்றி. எழுத்தாளரது நூல் தொடர்பான கருத்துரை வழங்கிய சர்வீதன் ஆசிரியர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைப்பொது நூலகத்தினுடைய 41வது நிலாமுற்ற நிகழ்வானது எழுத்தாளர் அறிமுகம், நூல் தொடர்பான விமர்சன உரை, அதனைத் தொடர்ந்து சபையோரது கருத்துக்கள் என இடம்பெற்று தற்சமயம் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த இறுதி கட்டத்திற்கு நுழைந்திருக்கின்றோம். அதுதான் எங்களது இன்றைய படைப்பாளி கதன் அவர்களது ஏற்புரை. இந்த ஏற்புரையுடன் இந்த நிகழ்வு இனிதே நிறைவுறும். இவரது ஏற்புரையுடன் சேர்த்து நாங்கள் எங்களது பணி தொடர்பாக நாங்கள் விஸ்தரித்து கொண்டு செல்ல வேண்டிய விடயங்கள் தொடர்பாகவும் உங்களது கருத்துக்கள் அமைய வேண்டும் எனவும் கேட்டு உங்களை இந்த அவைக்கு அழைக்கின்றோம். இந்த நிலாமுற்றத்தில் விட்டிருக்கின்ற சகோதரங்களே எல்லோருக்கும் என் இந்நேர வணக்கம். இந்த நிலாமுற்றத்தை நான் முகநூல் வழியாக வேலைகளில் அதிகம் பார்த்திருக்கேன். முகநூல் என்பது இப்பொழுது சிறந்த ஊடகம், தனிநபர் ஊடகம், சமூக ஊடகம், அதையும் தாண்டிய பல ஊடகமாக இந்த முகநூல் ஊடகம் இருந்து அந்த ஊடகத்தில் பல நன்மைகள் இருக்கு. என்னென்னு சொன்னால், நம்ம நன்மையை தேடுனா நன்மையை தரும், தீமையை தேடுனா தீமையை தரும். அது மட்டும்தான், அந்த 2 தான் வேறு ஒன்று. அதனால் அந்த வழியில் பேத்தாளை நூலகம் பற்றி ஒரு பதிவு எங்கே பார்த்தேன்னு தெரியாத நான் இப்போ
கனாலம் பார்த்து அதுக்கு பிறகு அதை பின்தொடர்ந்து பார்க்கக்குள்ள தான் அந்த நிலாமுற்றம் சம்பந்தப்பட்ட ஒரு பதிவொன்று பார்த்தேன். அதன் பிறகு சகோதரன் சொன்ன மாதிரி இந்த விடாய் ஏறாவூர் புத்தக கண்காட்சியில் கொடுத்ததுக்கு பிறகு விடாய் பற்றிய ஒரு நிகழ்வொன்று இங்கே அரங்கேறியது. அந்த நிகழ்விற்கு இந்த இடத்தில் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, தாய்தி பல நூல்களை பல செயற்பாடுகளை செய்திருக்கின்றது, செய்தும் வருகின்றது, இனியும் செய்யும் என நானும் எதிர்பார்க்கிறேன். நம்ம எழுதுறத ஒரு ஆளுக்கு தானே சொல்ல போறோம். இப்போ நம்ம எழுதுறது நம்மட தனிப்பட்டதுன்னு சொன்னால் டைரியில் எழுதி போட்டு போகிறது அது தனிப்பட்ட, அதை வெளியில் கொண்டு வந்து அது சமூகத்துக்கானதான். சமூகம்ண்டா அது எல்லாம் தானே, மனிதனும் தான். அப்போ அதுக்கு கொண்டு வரக்குள்ளாங்க எல்லாம் பெறும், நன்மையும் பெறும் தீமையும் பெறும். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். புழுதி மீதான தனது கருத்துக்களை ஏற்கனவே எனது வெளியீடுகளிலும் பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் இது அவர்களுடைய பதிவுகளையும் நான் பார்த்து அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிற வேலை. அந்த சொற்கள் இருக்குத்தானே, நான் படித்த சொற்களுக்கு எனக்கு இப்போ பிரயோசனம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்து எல்லா பேரும் சில சொற்களை கொண்டாடுறாங்க. அதில் அந்த பித்த வெடிப்பு என்பது திரும்ப திரும்ப ரீமைண்டாக கொண்டிருக்கு. அந்த பித்த வெடிப்பு ஒரு காட்சி தான், நான் ஒரு இடத்த கண்ட காட்சி தான். அக்கிரப்பத்துக்கு ஒரு நாள் போய்கொண்டிருக்குள்ள மூளை வளர்ச்சியால் பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் ரோட்டால் நடந்து போகிறார். அவருக்கு சரம் மட்டும்தான். இப்பயும் அவர் போய்கொண்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏண்டா அதே ஏரியாவெலாம் திட்டார். அந்த மீனாட்சி அம்மன் கோயில் பகுதி ஒளிவில் அந்த வயலூர் ஓரங்கள் அதிகமாக கூடுதலாக. அப்போ போக்குள்ள பைக் ஓடிக்கொண்டு போகிறேன், மனம் அவலத்தோடு நின்றுட்டு நான் போய் அப்போ ரோட்டில் வந்த கவிதையில் ஒரு சின்ன அங்கே, எமக்கு தேவையான கனவு உலகம் எங்கே இருக்குன்னா எங்களுக்குள்ளே இருக்கிறது, நாங்கள் வாழும் பார்க்கும் காட்சிகளுக்குள்ளே தான் இருக்குது. உண்மையிலேயே இங்கே ஒரு பெரிய சந்தோஷம். அண்ணா தன்னை மனைவியும் கூட்டிக் கொண்டு பிள்ளைகளோடையும் அந்த நிகழ்வு செய்கிறது. உண்மையில் அந்த பாக்கியம் கொடுத்து வச்சிருக்கணும். அக்காவுக்கு நன்றி. ஏன்னு சொன்னால் துணைகள் அப்படி கிடைப்பது இலக்கியத்துக்கு, இலக்கிய செயற்பாடுகளுக்கு அரி. ஏன்னா அப்படி எங்களோட நாடு வளர்ச்சி இல்லை. இது பொருளாதாரம் படுவீழ்ச்சியில் இருக்கிற போது கவிஞர்கள் என்ன புத்தகம் போட்டு காசை உழைக்க போகிறாங்க. காலையில் 8 மணிக்கு விளையிட்ட கவிஞர், மூத்த கவிஞர் எப்பயும் 10க்கும் மேற்பட்ட புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறார். குழந்தைகள் மனதை கட்டமைத்து அதனூடாக குழந்தைகள் உலகத்தை கண்முன் காட்சி தருகின்ற அந்த குழந்தைகள மனதின் வெளிப்பாடுகளை தன்னை கவிதைகளோட சொல்லி கொண்டிருக்கிற இலங்கை இந்தியா என்று தான் இப்போ சொல்லணும். ஏன்னா காலையில் நடந்த ஒரு நிகழ்வில் ஈழத்தமிழர் என்றா யார் என்ற ஒரு கேள்வியும் வந்து, அது புலம்பெயர்ந்த தமிழர்களா இல்லை ஈழத்தில் இருக்கிற தமிழர்களா? ஈழத்தெழுத்தண்டா என்ன, அது புலம்பெயர்ந்தில நாட்டில் இருந்து எழுதுறவங்கட எழுத்தா, நாங்கள் இப்போ இலங்கையிலிருந்து ஒன்று எழுதுகிற எழுத்தாண்டு? அப்படி விவாதங்கள் போய் 3 மணிக்கு அங்கிருந்து வெளிக்கிட்டு வந்து சேர்ந்தோம். ஏன் இதற்காக ஓடுகணும்? ஒரு புத்தகத்தில் அப்படி என்ன கிடைச்சிட போகுது என்று பார்க்குறாக்கள் இருக்கிறாங்க, அதை கடந்து போகிறாக்கள் இருக்கிறாங்க. அதை பற்றி நம்ம கவலை இல்லை. ஆனால் ஒரு புத்தகம் போட்டதற்கு என்ன பிரயோசனம் கிடைச்சிக்கன்னு பார்த்தா இந்த நிகழ்வு தான். இதற்கு மேலேயும் புழுதி பேசப்படணுமான்ற ஆசைலாம் இல்லை. அவ்வளோத்தையும் தான் சொல்லுவேன். ஏன்னு சொன்னால் அடுத்த தேவை எதண்டு இந்த இடத்துல கொஞ்சமாக அது புரிஞ்சு கொண்டேன். பேதலை பொது நூலகத்தினுடைய விபுலானந்தர் வாசகர் வட்டம் தொடர்ச்சியாக பௌர்ணமி தினங்களை நடாத்துகின்ற பௌர்ணமி தின நிகழ்வு நிலாமுற்றம் நிகழ்வின் 41வது நிலாமுற்றம் இறுதிக்கட்டத்தினை அடைந்திருக்கிறது. அந்த வகையில் இன்றைய பேசுபொருளாக இருந்த புழுதி கவிதை நூல் தொடர்பான விமர்சனம், வாசிப்பு அனுபவம் தொடர்பாக இன்றைய நிலாமுற்றம் அமைந்திருந்தது. அந்த வகையில் எங்களோடு இன்றைய தினம் வெகு தூரத்தில் இருந்து வருகை தந்து எங்களோடு அமர்ந்திருந்து இந்த நிலாமுற்றத்தினை பூர்ணமாக கண்டுகளித்ததோடு தனது ஏற்புரையினையும் தனது கருத்தாக இந்த இடத்திலே பதிவு செய்த இன்றைய ஆளுமை காரியன் கதன் அவர்களுக்கு எமது நிலாமுற்ற குழுமம் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு அவரோடு இணைந்து வருகை தந்து இந்த நிலாமுற்றத்தினை மிகவும் சிறப்புற செய்த கவிஞர் ஜெமீல் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு இந்த நிலாமுற்றத்தினை அலங்கரிக்க நடன நிகழ்வினை வழங்கிய கலைமன்றத்தினுடைய மாணவிகளுக்கும் மற்றும் பாடல் மற்றும் இன்றைய நிலாமுற்றத்தின் உரையாளர்கள், எழுத்தாளரினை அறிமுகம் செய்தவர்கள் உட்பட அனைவருக்கும் நன்றியினை கூறி 42வது நிலாமுற்றத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.